தேவன் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் தான் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி வருகிறார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே மகிமைப்படத்தக்கதாய் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆச்சரியமானவைகளை செய்கிற தேவன் இன்னும் மகத்துவமானவைகளை இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து செய்வார். தொடர்ந்து எல்லா ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மத்திலே பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, ஒரு தெய்வீக ஆசீர்வாதங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்வை நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். 14வது வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதியிலே ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களாகவே நம்முடைய மத்தியிலே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். தேவ ஜனமாய் தேவ பிள்ளைகளாய் அந்த தெய்வீக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட அப்படித்தான் பேசினார். ஒரு நம்பிக்கைக்குரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பெலன், ஆவியானவர் அருளுகிற பெலன் நம்மோடு கூட இருந்து நம்மை நித்தமும் நடத்துகிறதை பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை என்னோடு கூட கவனியுங்கள். முதல் வசனம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது சொல்லப்படும் எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாருங்க, ஆசீர்வதிக்க விரும்புகிற போது அநேகமாயிரம் ஆசீர்வாதங்கள், ஒன்றிலும் பிள்ளைகள் குறைவுள்ளவர்களாய் காணக்கூடாதபடிக்கு எல்லா வகையிலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பார்க்கிற போது சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இவைகளெல்லாம் பார்க்கிற போது அவைகளை கணக்கெடுத்து பார்த்து நம்முடைய வாழ்விலே இவைகளெல்லாம் இருக்கிறதா என்று ஒரு முறை நாம் பார்க்கிற போது அநேக வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா குறைவுபட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே 14வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவ ஜனங்களுக்கான வாக்குத்தத்தங்கள், தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே வந்து தேவ பிள்ளைகளுக்கு பலிக்கும் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவேறி இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்கிற போது, நாம் யோசித்து பார்க்கிற போது, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய தொழில்களை, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையை பார்க்கிற போது பல நேரங்கள் என்ன சொல்லுகிறோம்னு சொன்னா, எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் இன்னும் அநேக காரியங்கள் என்ன செய்யவில்லை, வந்து சேரவில்லை. தேவ பிள்ளைகள் அப்படித்தான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநேக காரியங்கள் வந்து இன்னும் சேரவில்லை. தேவன் சொல்லி இருக்கிறார் அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கான ஒவ்வொரு வாக்குத்தத்தம். இங்கே முதல் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லாரை பார்க்கிலும் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு மேன்மையான வாழ்க்கை உனக்கு உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நாம் அப்படி விசுவாசிக்க முடியும்? உண்மையிலே தேவன் என்ன எல்லாரும் பார்க்கலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறோம், எவ்வளோ பேர் நம்புகிறோம்? இல்லை பாஸ்டர், ஓரளவுக்கு நம்மளை ஆசீர்வதிச்சா கூட போதும், எல்லாரை விட அப்படி இல்லை. நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, குறைந்தபட்சமாவது இருந்தால் போதும், பெரிய அளவுக்கு ஒன்றும் என்ன இல்லை அந்த ஆசீர்வாதம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால்,
தேவன் ஒன்றை சொல்லுவாரானால் தேவ பிள்ளைகள் அதை என்ன செய்ய முடியும்? சுதந்தரித்துக் கொள்ள முடியும். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிற போது மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிறான், இந்த ராஜ மேன்மை என்ன மேன்மை பாருங்களேன். ஒரு சாதாரண ஒரு சராசரி நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண், அவளுடைய வாழ்வு இப்ப எப்படி மாறி போயிருக்குன்னு சொன்னா, சகல ஜனங்களை பார்க்கிலும், அந்த தேசத்தில் இருந்த சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் ராஜமேன்மையுடையவளாய் மாறுகிறார். ஆமென் சொல்றீங்களா? பாருங்களேன், ஒன்றுமில்லாத எஸ்தர் அந்த தேசத்திலிருந்து எல்லாரை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட முடியுமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்லா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மளே என்ன செய்வார்? எஸ்தரை ஆசீர்வதித்த தேவன் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கட்டாயம் நம்மளை என்ன செய்வாரு? ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் வெறும் எஸ்தருக்கு உண்டானது மாத்திரம் அல்ல. அந்த வார்த்தை சொல்லுகிறது, எஸ்தரை தேவன் அந்த தேசத்தில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே கொண்டு போய் உட்கார வைத்தார். மொர்தெகாய் அங்கே பேசுகிற போது இந்த ராஜ மேன்மை உனக்கு ஏன் கிடைத்தது என்பதற்கான காரணங்களை பேசுகிறார். அந்த காரணத்துக்குள்ளெல்லாம் நம்ம போல ராஜ மேன்மை கிடைத்தது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வார் நம்முடைய வாழ்விலும்? அப்போ பாருங்களேன், ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறும். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் தேவன் செய்து முடிப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் இன்றைக்கு நம்மேல் வந்து நமக்கு பலிக்கும். ஆமென் சொல்லுங்க. நம்மேல் வந்து நமக்கு பலிக்கும். ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறா, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம், எல்லா ஆசீர்வாதங்களும் என் மேல் வந்து எனக்கு பலிக்கும், என் பிள்ளைகள் மேல் வந்து என் பிள்ளைகளுக்கு பலிக்கும், குடும்பங்கள் மேலே வந்து குடும்பத்துக்கு பலிக்கும், நம்ம சபையின் மேலே வந்து சபையில இருக்கிற எல்லாருக்கும் பலிக்கும். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லார் மேலும் வந்து எல்லாருக்கும் என்ன செய்யும்? பலிக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள், அந்த வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் என்ன செய்யாது? தரையிலே விழுந்து போக அவர் அனுமதிக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் அது தேவ பிள்ளைகள் மேலதான் வந்து விடும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் பாருங்க, சொல்லப்பட்ட எல்லாம் நம்முடையதுதான், நமக்கானதுதான், நம்மிடத்துல வந்து சேருகிறவைகள் தான், நமக்காக கொடுக்கப்பட்டவைகள் தான். அப்போ இவைகளை சுதந்தரித்துக் கொள்வது எப்படி? ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், இதெல்லாம் உனக்கு நான் கொடுக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரா? முதல் காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஜனங்களாக தேவ கட்டளைகளின்படி நடக்கிறதனுடைய மேன்மையை குறித்து அந்த வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கிற போது என்ன செய்யப்படுமா? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேரும். இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சத்தத்துக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? உண்மையாய் செவி கொடுக்கிற போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேரும். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பிள்ளையாய் தேவனுடைய குணாதிசயங்களோடு கூட நீ வாழ்கிற போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து உண்மையிலே பலிக்கும். ஏன் நம்ம மேல பலிக்கல, ஏன் நம்ம மேல வரல, ஏன் நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா, சில காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது சொன்னா, நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, தேவன் கட்டளைகளை கொடுக்கிறார், கற்பனைகளை கொடுக்கிறார், அவைகளை நிறைவேற்றியாக வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிரதானமான கற்பனைகளும் கட்டளைகளும் என்னன்னு சொன்னா, நீங்க 27ஆம் அதிகாரத்தை கவனிங்கள். உபாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம். அங்கே மோசே சொல்லுகிற போது சொல்லுகிறான், சகல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் உங்களை ஆசீர்வதித்து, தேவன் உங்களை விடுதலையாக்கி, தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி உங்களை கானானிலே கொண்டு போய் சேர்க்கிற போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது 3வது வசனத்திலே சொல்லுகிறான், இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் நீ எழுதி வைத்திருக்க வேண்டும். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எப்பொழுது என்ன செய்ய வேண்டுமா? உன் கண்களுக்கு முன்பதாக இருக்க வேண்டும்.
உன் பார்வையிலே தேவனுடைய வார்த்தைகள். அப்போ இந்த வசனம் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, இந்த கற்பனைகளை நமக்கு முன்னாலே வைத்திருக்க வேண்டும். மத்தேயுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பேசுகிற போது சொன்ன எல்லா வார்த்தைகளும் இன்னைக்கு உலகம் அதை எடுத்து பயன்படுத்துகிறது, உலகம் அதை வைத்து பேசுகிறது, உலகம் அதனால என்ன செய்கிறது, காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது, உலகம் அதனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறது. எத்தனை தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்து இயேசுனுடைய மலை பிரசங்கம் தெரியும் என்று சொன்னால் ஒருவருக்கும் என்ன செய்யவில்லை, அதிலே பெரிதாய் நாட்டம் இல்லை. ஆண்டவர் பேசின வார்த்தைகள், தேவன் சொல்லுகிறவைகள், தேவன் கற்பித்து கொடுக்கிறவைகள். இங்கே மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தேவனுடைய நியாயப்பிரமாண வார்த்தைகள் எப்பொழுதும் உனக்கு முன்பதாக இருக்கத்தக்கதாக அவைகளை நீ துலக்கமாக எழுதி வைத்துக் கொள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு உரிய அந்த ஆராதனை செய்யும்படியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனம், அங்கே இருப்பாயுதம் படாத கற்களினாலே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட கடவாய். அந்த பலிபீடத்தை கட்டி அதன் மேலே தேவனுக்கு பிரியமான ஆராதனைகளை நடப்பிக்க வேண்டும். நல்லா கவனிங்க, தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, தேவனுடைய கற்பனைகளின்படி நீங்கள் நடந்தாக வேண்டும், ஒன்று குறையாதபடி. யோபுவின் புத்தகம் 23 வாசிக்கிற போது யோபு சொல்லுகிற அந்த வார்த்தைகள், 12வது வசனம் சொல்லுகிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு பயந்து, உம்முடைய கற்பனைகளுக்கு பயந்து, உன் கற்பனைகளின் வழியெல்லாம் நடக்கிறதுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், என்னுடைய பாருங்க, அவனுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறான். தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இன்றைக்கு தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்க ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி நடக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குறைவுபட்டு இருக்கிறார்கள். தேவனுடைய கற்பனை, தேவன் எதிர்பார்க்கிறவைகள், தேவன் விரும்புகிறவைகள், இவைகள் எல்லாம் செய்தே ஆகணும். ஏன்னு சொன்னா, அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். கொடுக்கப்பட்ட கற்பனைகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம் மீறி நடந்திருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ காரியங்களை சொல்லிட்டு இவைகளுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னான். தேவ சத்தத்துக்கு என்ன செய்யணுமா, உண்மையாய் செவி கொடுக்கணும். தேவ சத்தத்துக்கு பல நேரங்களில் நாம் என்ன யோசிக்கிறோம்னா, நான் செய்கிறது சரிதான், நான் பேசுகிறது சரிதான், தேவன் இதில் தான் என்ன செய்கிறார், தேவனுடைய இருதயத்தை சரியாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. அவர் சொன்னார், இந்த மலைகளிலே தெரிகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள், எல்லாம் என்னதுன்னு சொன்னார். அப்போ தேவனுடைய எதிர்பார்ப்பு பாருங்க. என்னோடு கூட 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சாமுவேல் பேசுகிற போது சவுலோடு பேசுகிற ஒரு காரியம் வாசிங்கள். 22வது வசனம், அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ. முதல் காரியமே அதுதான் கேட்கிறான். ஐயா, நீ 1000 காணிக்க கொடு, கீழ்ப்படியாத பிள்ளையினுடைய காணிக்கை அது அங்கீகரிக்கப்படுகிறது இல்லை. தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவனுடைய விருப்பத்தின்படி இவைகளை செய்தாக வேண்டும். உன் சர்வாங்க தகனங்களும் உன் பலிகளும் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறது இல்லையா, அங்கீகரிக்கப்படுகிறது இல்லையா. ஒரு கீழ்ப்படியாமையின் நிமித்தம் தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும். இங்கே சாமுவேல் சொல்லுகிறான், எல்லாம் சரிதான், ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி நீ நடக்கவில்லை, தேவன் உனக்கு கொடுத்த கற்பனைகளை நீ கை கொள்ளவில்லை, தேவன் எதிர்பார்த்தபடி நீ நடக்கவில்லை. சொல்லுகிற போது அந்த வசனத்தை முடிக்கிற போது சொல்லுகிறான், பலிகளை பார்க்கிலும் நாட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் தேவனுக்கு செவி கொடுத்தலே உத்தமம். ஏன்னா இரண்டகம் பண்ணுகிறதான வாழ்க்கை அல்ல. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் ஒன்று சொன்னா, சொல்றதுக்கு மாத்திரம் செவி கொடு. செவி கொடுக்க மனதில்லாமல் யோனா ஓடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு அவனால் என்ன செய்ய முடியல, செவி கொடுக்க முடியல, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியல, ஓடுகிறான்.
இதை நீங்க யோவான் 2 வாசித்து பாருங்க. மரியாள் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். அந்த ஜனங்கள் அப்படியே செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, தண்ணீர் மாபெரும் ஆசீர்வதிக்கப்பட்ட திராட்சரசமாய் மாறுகிறது. எப்போ அற்புதங்கள் நடக்குதுன்னு சொன்னா, நீங்க தேவனுடைய சத்தத்துக்கு சரியாய் செவி கொடுக்கிற போது, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி ஆகணும் சொன்னா, இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல நீங்க எனக்கு கீழ்ப்படியவில்லை, என் சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை, என் சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை, நான் எதிர்பார்த்ததை நிறைவேற்றவில்லை, நான் விரும்பினதை செய்யவில்லை, இப்படி எல்லாம் ஒரு லிஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்ய முடியாது? தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. யோசுவா 5:6 சொல்லுகிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்க ஏன் 40 வருஷம் அந்த வனாந்தரத்திலே நடந்தார்கள். 40 வருஷம் சும்மா அப்படி கடந்து போக வேண்டிய வனாந்தரத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்களா? 40 வருஷம். சுத்தி சுத்தி வருகிறான், போராட்டங்களோடு கூட வாழுகிறான், குறைவுகளோடு கூட, நெருக்கங்கள் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஏன்? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. இன்னைக்கு ஏன் நாம் ஆசீர்வாதமா இல்லைன்னு சொன்னா, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலை. தேவ சத்தம் இன்னைக்கு தெரியல. சங்கீதம் 29 வாசம், சங்கீதம் 29 முழுவதும் என்ன போட்டிருக்கிறது? கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதுன்னு போட்டிருக்கு. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளதுன்னு போட்டிருக்கு. கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதா? வல்லமையுள்ள தேவனுடைய சத்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யுமா? தண்ணீர்கள் மேலே அமர்ந்திருக்கிற தேவன். அதுவும் சும்மா சாதாரண தண்ணீர்கள் மேலே இல்லை, பெருவெள்ளத்தின் மேலே விற்றிருக்கிற ஒரு தேவன். அவர் சத்தம் இடுகிற போது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் பேசுகிற போது காதேஸ் வனாந்தரம் அதிரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அக்கினி ஜுவாலைகள் பிளவுண்டு போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவனுடைய சத்தத்தை உள்வாங்குகிற போது, தேவனுடைய சத்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிற போது, இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது சொன்னா மாற்றம் அடைகிறது. எதிர்த்து நிற்கிறவைகள் போட்டிருக்கிறது. தேவன் என்ன செய்கிறாரா? லீபனோனின் கேதுருக்களை என்ன செய்கிறாரா? முறித்து போடுகிறார் என்று எழுதப்படுகிறே சொன்னா எதிர்த்து நிற்கிற அனுபவங்கள். தேவனுடைய சத்தம் வருகிறதா? தேவன் பேசுகிறாரா? தேவனுடைய வார்த்தை வருகிறதா? தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறாரா? ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிற போது, இங்க சொல்லுகிற போது சொல்லுகிறான், உன் தேவனுடைய கற்பனைகளின்படி நீ நடந்தாக வேண்டும். இந்த தேவனுடைய கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருப்பாயானால், விருப்பங்கள், தேவனுடைய வாஞ்சைகள் தான், என் பிள்ளை இவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிற பிள்ளை நான் சொன்னதெல்லாம் செய்து, நான் எதிர்பார்த்ததெல்லாம் நிறைவேற்றுகிறது. என் மன விருப்பத்தை, மனவாஞ்சை என் பிள்ளை நிறைவேற்றுகிறது. நான் என் பிள்ளையை என்ன செய்யட்டும்? என் பிள்ளையின் வாஞ்சையை நான் நிறைவேற்றட்டும். என் பிள்ளையின் வேண்டுதல்களுக்கு நான் பதில் செய்யட்டும். பல நேரங்களில் நாம் எப்படி இருக்கிறோம்? அப்படியே எதிர்த்து நிற்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எதிர்த்து நிற்கிறதுனாலே ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. சொல்லுகிறான், கர்த்தருடைய கற்பனைகளை ஒவ்வொரு நாளும் ரொம்ப கவனமா இருக்கணும். சொன்னா தேவன் பேசுகிறார், ஆசீர்வதிப்பார். யார் ஆசீர்வதிப்பார்? உண்மையுள்ள மனுஷன். எதுல உண்மை? எதுல உண்மை? தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறதுலே உண்மையா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளப்படுது பிழைப்பாயின்னு போட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளப்படுது பிழைப்பாய். ஆண்டவர் பாருங்க, இந்த வார்த்தைகளுக்கு உண்மையா இருக்கணும். தேவன் சொல்லுகிறார், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இல்ல இது எனக்கு சொல்லல, இல்ல கர்த்தர் நமக்கு தான் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைங்க சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கான அடிப்படைகள் என்னன்னா, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். உன் வயலிலே கலப்பு தானியங்களை விதையாயாக அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டதையும் என்ன செய்யாத. அப்போ பாருங்களேன், இது வெறும் நம்முடைய வயல்கள் மாத்திரம் அல்ல. இன்னைக்கு அதிலே தேவன் விரும்புகிறவைகள் உண்மைகள். உண்மையா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விற்கிறவனுடைய தலையின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்கும். விற்கிறதுல எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். விற்கிறதுல கள்ளத்தராசு கர்த்தருக்கு
அப்போ தேவன் அருவருக்கின்ற ஒன்றையும் கர்த்தராலே ஆசீர்வதிக்க முடியாது. உங்கள்கிட்ட என்ன இருக்கக்கூடாதான்? அந்த அளவு படிகள் அளவு குறையக்கூடாது. நம்மளாம் இன்னைக்கு எப்படி வச்சிருக்கிறோம்? ஒரு லிட்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 2 தட்டு தட்டி வச்சிருக்கோம். உள்ள என்ன செஞ்சிருக்கோம்? எப்படியும் ஒரு 50-100 மில்லி எண்ணெய் என்ன செஞ்சிடும்? நிற்காது பாருங்க. ஏன்னா கீழே அப்படி தட்டி பள்ளமாக்கி வச்சிருப்போம். எடைக்கல்லாம் என்ன செஞ்சு வச்சிருப்போம்? தேய்ச்சி அதே எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். எடை மிஷின் விற்கிறவனே அப்படி தான் விற்கிறான். 2 டைப் கல்லை எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். ஒன்று இதை வச்சுக்கோங்க, யாருன்னா வந்தால் காட்டுறதுக்கு வச்சுக்கோங்க. ஒன்று இதை விற்கிறதுக்கு. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. உண்மையுள்ள மனுஷன், உண்மையை விரும்புகிற தேவன் கற்பனைகளின்படி. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க? கொஞ்சத்தில் உண்மையாயிரு, கூடுமான வரைக்கும். தேவனுடைய எதிர்பார்ப்பு பாருங்க. இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிற போது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவங்க அந்த விருப்பங்கள், தேவ பிள்ளைகளாக தேவனுடைய குணாதிசயங்களை தரித்து கொள்ளுகிற போது அந்த வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல சாதிகளிலோ கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைப்பார். எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாவற்றுக்கு நேராக நம்மை ஆசீர்வதித்து விருப்பம் என்னன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருக்க வேண்டும், தேவனுடைய கற்பனைகளை அறிந்திருக்க வேண்டும், தேவன் என்ன பேசுகிறார் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும், தேவ சத்தத்தை கேட்கிறவங்களாய் இருக்கணும். தேவ சத்தத்துக்கு என்ன செய்யணுமா? கவனமாய் உண்மையாய் செவி கொடுக்கணும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் என்ன செய்யணுமா? கேட்கணும். கேட்டு என்ன செய்யணும்? கேட்டு இந்த வாசலை தாண்டும் போது அப்படியே விட்டுட்டு போயிடணும். விட்டுட்டு போனால் எல்லாத்தையும் இங்கே தான் விட்டுட்டு போகும். சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்கே விட்டுட்டு போயிடுவேன்? இங்கே விட்டுட்டு போயிடுவேன். அப்புறம் அங்கே வீட்டில் போய் தேடினா என்ன இருக்காது? ஒன்றும் இருக்காது. ஏன்னு சொன்னால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளாக பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தைகள். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறாராம். 1 நாளாகமும் 29:12 சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர். ஐஸ்வர்யமும் கனமும் பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எவரையும் யார இல்லை, நான் ஒன்றும் படிக்கலை, ஒன்றும் பெரிய அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது, அறிவில்லை, அழகு இல்லை, இது இல்லை, அது இல்லை. வசனம் சொல்லுது தேவன் என்ன செய்வாராம்? எவரையும். அப்போ பாருங்களேன், நம்ம இந்த லிஸ்ட்ல கட்டாயம் நாம என்ன செய்கிறோம்? இந்த லிஸ்ட்ல நாமும் இருக்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் மாலே வருகிறது தேவரீர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எல்லாரையும் என்ன செய்ய முடியும்? உயர்த்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும். என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, அந்த எல்லார் லிஸ்ட்ல இருக்கிற நாம தேவன் விரும்புகிறவைகளை செய்கிறோமா? அதுதான் முக்கியம். ஆண்டவருக்கு மகிமுண்டாடு. ஏன் எஸ்தரை சொன்னா, ஏன் எஸ்தர் ஆசீர்வதிக்கப்படுகிறாள்? எல்லா நிலைமைகளிலும் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற போது கர்த்தருக்கு மகிமுண்டா. தேவ பிள்ளை சங்கீதம் 21:5 சொல்லுகிறது, என்ன பெரிய மேன்மைன்னு சொன்னா, உலகத்துல நான் ரட்சிக்கப்பட்டதை விட பெரிய மேன்மை ஒண்ணு இல்லை. முதல் ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது. பாருங்க, யாருக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவம் தருகிற அந்த மேன்மை இருக்கு பாருங்க. அந்த மேன்மை எப்படிப்பட்ட மேன்மைன்னு சொன்னா, அது தேவ பிள்ளை என்கிறதான ஒரு மேன்மை. எஸ்ஐயா 45:25 சொல்கிறது, இஸ்ரவேலின் சந்ததியாராகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒரு மேன்மையுள்ள வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதோடு கூட இந்த ஆசீர்வாதங்கள் நமக்குரியதாய். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இந்த கற்பனைகளின்படி கற்பனைகளின்படி நடக்கணும்னா என்ன செய்யணும்? கவனிக்கிறீங்களா? கற்பனைகளின்படி நடக்கணும்னா முதல்ல கற்பனைனா என்னன்னா தெரியும். கற்பனைனா வேதத்தின்படி நடக்கிற
உத்தம மார்க்கத்தால் பாக்கியம். நாம தான் ஆசீர்வாதம். வேதத்தின்படி நடக்கணும்னா கொஞ்சமாவது என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். வேதம் என்ன சொல்லுது, வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இவைகளை வாசித்து வாசித்து தியானிக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தையை தாண்டி நடக்க மாட்டேன். ஏன்னா அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளாக வருகிற போது அந்த வார்த்தை அவனை என்ன செய்கிறதா, நடத்துகிறதாக இருக்கிறது. அந்த வார்த்தையை தாண்டி செய்கிற போது நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா, நம்மளால ஒரு 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 நிம்மதியாய் காரியம் மாற்ற முடியாது. தேவனுடைய எதிர்பார்ப்புகள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாட். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் மேலோட்டமா உங்களுக்கு சொல்லுகிறேன். போய் எடுத்துக்கொள்ளுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்னு சொன்னா பூரணமாய் ஆசீர்வதிப்பார். முதல் காரியம் அங்கே போடப்பட்டிருக்கிறது, 3வது வசனம். பாருங்களேன், 2 விதமான ஆசீர்வாதங்கள். எங்க ஆசீர்வாதமோ? பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வெளியே நம்ம வியாபார ஸ்தலங்களாகட்டும், அல்லது தொழில்களாகட்டும், அல்லது வயல்களாகட்டும், இதெல்லாம் வெளிநிலங்கள். வெளியே பட்டணம். பட்டணம் நம்முடைய வாசஸ்தலங்கள். நம்முடைய வாசஸ்தலங்கள் எப்படி இருக்கணுமோ சாங்கோமாக. அவன் சொல்லும்போது சொல்கிறான், யோபு சொல்கிறான், நம்முடைய வாசஸ்தலம்லாம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். வாசஸ்தலம் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், அரண்மனைகளுக்குள்ளே சுகம். இதெல்லாம் பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வார்த்தை கேட்டு நடந்தா, என் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுத்தா, நீ தேவ பிள்ளையாய் உன்னை வெளிப்படுத்துகிற போது அது சொல்லுகிறாரு, பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். பட்டணத்தில் என்ன பெரிய ஆசீர்வாதம்! ஆண்டவருக்கு மகிமை உண்டான எல்லா ஜனங்களுக்கு நடுவில் கர்த்தராலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளப்படுவோம். இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் பிள்ளை, தேவ பிள்ளைகள், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்ட ஆண்டவர் பிள்ளைகள்னா ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்கு கர்த்தர் நம்மளை நடத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க, எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இல்லைன்னா எங்கே குறைவுபட்டிருக்கிறோம், எங்கே சரி பண்ண வேண்டும், எங்கே சரி பண்ணப்பட வேண்டியவைகள் இருக்கிறதுன்னு கொஞ்சம் என்ன செஞ்சிடணும், கண்டுபிடிச்சணும். ஏன் சொன்னா, பல நேரங்களை பாருங்கன்னா ஒரு சின்ன கீழ்ப்படிதல் தான். சவுல் என்ன செஞ்சான்? சாமுவேல் சொன்னா, வெயிட் பண்ணு, நான் வருவேன்னா. அவனால் என்ன செய்ய முடியல? காத்திருக்க முடியல. ஏன் காத்திருக்க முடியல? பெலிஸ்தர்கள் மிக்மாசிலே கூடினதையும் முதல்ல தான் பார்க்குறான். என்னது? பெரிய பிரச்சனை நேருக்குது, என்ன பண்ணணுன்னே தெரியல. அப்புறம் ஜனங்கள் தன்னை விட்டு சிதறி போகிறதையும், உள்ள இருக்கிறதெல்லாம் என்ன செய்யுது பாருங்களேன். அப்படிதான் வரும் பிசாசு. பல நேரங்கள் என்னன்னா, வீட்டில் இருக்கிற காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவாயிடும். எதிரில் ஒரு பெரிய பிரச்சனை வரும், நம்மளை டக்குன்னு எங்கே நடத்திடுவான்? நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய்ன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் நம்மளை எங்கே நடத்துவான்? இந்த மகளிர் குழு தலைவி அப்போ தான் கரெக்டாக வீட்டுக்கு வரும் பாருங்க. அதுங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி விட்டுணும். கடத்துக்கு நேரம் நடத்துகிற ஆட்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணு, ஆண்டவரே சோத்துரும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, கரெக்டான நேரத்துக்கு சிஸ்டர் வாங்க வாங்க, உங்களை கொண்டு போய் எப்படி ஆகில என்ன செஞ்சிடறேன். அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்களேன், இங்க சொல்றாரு, நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு உண்டானவைகளை ஆசீர்வதிப்பார். தேவ சத்தத்துக்கு செவி கொடு, கர்த்தரை நம்பி காத்துரு, வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். நீ கடன் வாங்கின்னு வந்த போது வீட்டுக்கு ஊர்ல இருந்து என்ன வந்திருக்கும்? மணி ஆர்டர் வந்திருக்கும். ஐயோ இதுவும் வந்துச்சா, சரி சேர்த்து சந்தோஷமா என்ன செய்வோம், எல்லாத்தையும் சேர்த்து என்ன செஞ்சிருவான், விசிறுவான் பாருங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவ வார்த்தையின்படி கொஞ்சம் கவனமா, கொஞ்சம் காத்துரு. கர்த்தர் கட்டாயம் என்ன செய்வார்? பட்டணத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். வெளியே கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். தேவனுடைய எதிர்பார்ப்பது தான், இதை செய்யி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இவைகளை நடப்பி நான் கூட இருப்பேன். சின்னதோ பெருசோ உன் கைக்கு நேரிடும்படி, பிரசங்கி அப்படித்தானே சொல்றான், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த பட்டணத்திலும் வெளியிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். தேவன் எனக்கு சொன்னாரா? ஆனா சூழல்களை பார்க்கும்போது ஆசீர்வாதமா இல்லாதது போல இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்மை நாமே நிதானித்தறிந்து, ஆண்டவரே எங்க இதுல பிரச்சனை இருக்குது,
எதனால் இந்த போராட்டங்கள் இருக்கிறது, எதை நான் சரி பண்ணணும், எதில் நான் உங்களுக்கு கீழ்ப்படியலை, இதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். தேவ பிள்ளைகளாக நாம் அதை கண்டுபிடிக்கணும். அடுத்து வாசிக்கிறோம். நாலாவது, பாருங்களேன், இங்க ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு, குடும்பத்தை பாதுகாப்பாரு, வேலைகளை ஆசீர்வதிப்பார். இங்க பாத்தீங்கன்னா சந்ததிகள் எல்லாம் பெருகுன்னு சொன்னார். எல்லாம் என்ன செய்யுமா, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் எல்லாம் நம்ம என்ன வச்சிருக்கிறியோ எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வாரா, இதை மாத்திரம் ஆசீர்வதிப்பார், அதை மாத்திரம் ஆசீர்வதிப்பார் என்பது அல்ல. கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் என்ன செய்தாரா, ஓபேத் ஏதோமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தாவீதே பார்த்து என்ன செஞ்சானா, அட என்ன இப்படி இந்த பேசாம வீட்டுக்கு எடுத்துன்னு வந்திருக்கலாம், பேசாம பாருங்களா, அப்படி ஆசீர்வதிப்பாரு. இங்க போடப்பட்டிருக்கிறது எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப இதுல ஆசீர்வாதம் இல்லைன்னா, ஆண்டவரே இந்த கற்பனைகளின்படி எதிலே நான் நடக்கவில்லை, உம்முடைய வார்த்தைகளுக்கு எதுக்கு நான் கீழ்ப்படியில சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர்னு போட்டிருக்கு, நம்மத்தானே நேசிக்கிறேன், உம்முடைய பிள்ளையாதானே இருக்கிறேன், உம்முடைய தன்மைகள் குணாதிசயங்கள் எதுலையாவது குறைவுபட்டிருக்கனா இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு காட்டுங்கன்னா தேவன் என்ன செய்வாரா. அப்போ இவைகளை திருப்பிக் கொள்ளுகிறதற்கு, அப்போ நம்ம சரி பண்ணி கொள்ளுகிற போது தேவன் என்ன செய்கிறார் பாருங்க, அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், எங்க வரும்போது எங்க போகும்போது, எங்க வரும்போது எங்க போகும்போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க தேவ சமூகத்துக்கு வரும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக தான் கொண்டு வருவார். போகும்போது எப்படி கொண்டு போவாராம் பாருங்களேன். ஒரே ஒரு ஆள் வேதாமத்தில் ஒரே ஒரு ஆள் சொல்லி முடிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். சாலமோனை பார்க்கிறதுக்காக தூரதேசத்திலிருந்து ஒருத்தி வந்தாள். அவ வரும்போது எப்படி வந்தாளாம், அந்த வேத பகுதிகள் எழுதப்பட்டிருக்கிறது, அப்படி ஒரு கந்த வர்க்கங்கள் வந்ததே கிடையாதாம். ஏராளமானது எடுத்துட்டு வரா, ஏராளமான ஆசீர்வாதங்களோடு கூட எங்க வருகிறா, சாலமோன் கிட்ட வந்தா. யாருக்கிட்ட வரும்போது அவன் என்ன யோசிச்சான்னா, இவ்வளோ ஆசீர்வாதங்களோடு கூட போகிறேன், இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கிறேன், ஆண்டவருக்கு மகிமுண்டா. திரும்பி போகும்போது எப்படி போனா, ஒன்றும் இல்லாமல் போனாளா. நம்மளால் யோசிக்கும் போது யோசிக்கிறோம், ஐயோ தசம்பாகத்தை வேற எடுத்துன்னு போய் இன்னைக்கு போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணேன் இருக்கிறது இதை கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன பண்ணேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். வசனம் சொல்லுது, சாலமோன் அவளை ஆசீர்வதிச்சான் பார்த்தீங்களா, அவ எடுத்துட்டு வந்ததை பார்க்கிலும். ஏன்னா தேவ சமூகத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா திரும்பி போகும்போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவான்னு சொன்னா, ஒரு குறைவுகளோடு கூட அனுப்ப மாட்டான். ஆண்டவர் சமூகம் ஒருவேளை வருகிற போது ஒருவேளை குறைவுகளோடு நெருக்கத்தோடு கூட வரலாம். இங்கே சாலமோன் கிட்ட வந்த எப்படி வந்தான்னு சொன்னா, பயங்கர ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில வந்தா. திரும்ப போகும்போது அத மாதிரி பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில போகிறாள். ரூத்து வயலுக்கு ஒருத்தி வருவா. ரூத்து வயலுக்கு ஒருத்தி வந்தவ எப்படி வந்தாலாம், வரும்போது ரொம்ப குறைவுகளோடு கூட வந்தா, ஒன்றும் இல்லாம வந்தா, போராட்டங்களோடு கூட வந்தா. போகும்போது எப்படி போனாலும் வயலெல்லாம் எழுதி வாங்கின்னு போயிட்டான். எல்லாத்தையும் போவாசுக்கு உண்டான எல்லாத்தையும் எழுதி வாங்கின்னு போயிட்டான். வரும்போது ட்ரையா வந்தா. கர்த்தருக்கு முன்னி வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. ஏன்னா எங்கே வருகிறோம், யாரோடு கூட நேரம் எடுக்கிறோம், என்ன செய்கிறோம். பல நேரங்களில் பாருங்களேன், வேதம் சொல்லுது, நகோமி மிகுந்த ஆசீர்வாதங்களோடு போனான், திரும்பி வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தா. ஏன் எங்க போனாலும் தேவனை விட்டு வெளியே போகிற அனுபவங்கள். அவ வாழ்க்கை அப்படி, தேவனை விட்டு வெளியே போனதால என்னாச்சு, உள்ளதும் போச்சு. திரும்பி வரும்போது எப்படி வரலாம், அவதான் சொல்றா, நான்
நிறைவுள்ளவளாய் போனேன். ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் பாருங்களேன் நம்மளை ஆசீர்வதிப்பார். எப்போ தெரியுங்களா? நீங்கள் தேவன் விரும்புகிறதை செய்கிற போது. ஒன்றும் இல்லாமல் கூட தேவ சமூகத்துக்கு வாங்க, போவாஸ் நம்மோடு கூட இருக்கிறான், ஆசீர்வதிப்பார் எல்லா வகையில். பாருங்கள் அந்த வார்த்தைகள் நிறைய காரியங்கள் அதில் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், ஒவ்வொன்றை பெற்றுக்கொள்ளணும். அது சொல்லுகிறார். அடுத்து அந்த 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பாருங்க சொல்றாரு, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாத்தையும் கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுப்பாராம். நம்ம கையிலே ஒப்பு கொடுப்பார். நம்ம என்ன நினைக்கிறோன்னா யாராவது வந்து சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுப்பாங்க. இல்லை இல்லை, சொல்றாரு நீயே அவனை அடிச்சு காலி பண்ணிட முடியும், நீயே அவனை. ஏன்னா இந்த பாருங்களேன், எந்த பிரச்சனைகளையும் மேற்கொள்ளுகிறதுக்கான பலனை கர்த்தர் நமக்கு தருவார். எந்த சூழலையும் முறியடிக்கிறதுக்கான பலனை கர்த்தர் நமக்கு தருவார். நாம என்ன யோசிக்கிறோம்னா யாராவது வந்து உதவி செய்வாங்க. இல்லை இல்லை, அவர் சொல்றாரு கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் அவங்களை என்ன செய்வாராம்? உனக்கு முன்னாலே முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். அப்படின்னா என்ன பண்ணுவாரு? அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆயுதத்தை பிடுங்கிட்டு நிராயுதபாணியா கர்த்தர் நம்மகிட்ட கொண்டு வந்து என்ன செய்வாராம்? பலத்த ஆயுதங்களோடு கூட அவனை ஒப்பு கொடுப்பார். ஒன்றுமில்லாத ஒரு சூழல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் ஒரு வழியா தான் வருவான். அவனை என்ன செய்வாராம்? 7 சிதறடிப்பார். சிதறடிப்பாராம். எப்படி? எல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஓடி போவார்கள். கிதியோன் யுத்தத்தை நடத்துகிற போது நீங்க வேதத்தில் அநேகரை பார்த்தீங்கன்னா போய் சண்டை போடுறான், கொஞ்சம் பேர் தப்பிச்சு ஓடி போனான். ஓடி போனவன் ஒருத்தனும் 2 பேரா ஓடி போலன்னு போட்டுருக்கு. ஆமென். ஏன்னா 2 பேரா உட்காந்தா என்ன செய்வான்? ஏதாவது பிளான் பண்ணுவான் பாருங்க. ஆண்டவர் அதனால என்ன செஞ்சாரு? தனியா விரட்டினார். தனியா நம்ம சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் அப்படிதான் தனிமைப்படுத்தி என்ன செய்வார்? சிதறடிப்பார். தாவீது சொல்லுகிறான், பாகால் பிராசிமுக்கு வந்த போது கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பதாக தண்ணீர்கள் முறிந்தோடுகிறது போல முறிந்தோட பண்ணினான்னு சொல்லி அந்த இடத்துக்கு பாகால் பிராசிம்னு பேர் வைக்கிறான். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலும் பாகால் பிராசிம்களை அனுப்புவார். சத்துருக்கள் முறியடிக்கப்படுவார்கள். எப்போ தெரியுங்களா? அவர் சொல்றபடி எல்லாம் செய்யணும். அவர் எதிர்பார்க்கிறபடியெல்லாம் நாம் காரியங்களை மாற்றுகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுது, 8வது வசனம், கர்த்தர் உன் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஆசீர்வதிப்பான். நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. அக்கௌண்ட் எல்லாம் வச்சுருக்கீங்களா? இருக்குப்பா சார், மினிமம் அப்படியா? அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவரே நீ சொல்கிறபடி எல்லாம் நான் செய்வேன். இந்த வருஷம் முடியும் போது எப்படி இருக்கணும்? பேங்க் பேலன்ஸ்லாம் அப்படியே ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்கணுமோ சொல்கிறாரு, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் எதை செய்தாலும் ஆசீர்வாதமாக மாறும். எதை செஞ்சாலும் பாருங்களேன். ஏன்னா அடுத்த அந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் உன்னை என்ன செய்வாராம்? அந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பார். எப்படியாவது வெளிநாடு போய் போச்சுக்கலாம், வெளிநாடு போய் வேலை வாங்கி துபாய் போய் சட்டுக்கிட்டு ஏதாவது வேலை செஞ்சு அப்படியா? இல்லை இல்லை, அவர் சொல்றாரு இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த தேசம் தன் பலனை தன் பிள்ளைகளுக்கு தரும். ஏன்னா தேவன் நம்மளை இந்த தேசத்துல வச்சிருக்கிறாரா, கட்டாயம் இந்த தேசத்துல ஆசீர்வதிப்பார். இந்த தேசம் யாருக்கு ஆசீர்வாதமா இருக்குதோ இல்லையோ, இந்த தேசத்தின் குடிமக்களுக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். உலகத்தில் எந்த தேசத்தை பார்க்கணும், இந்த தேசம் தம்முடைய நன்மையினாலே தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யும்? நிரப்பும். அது சொல்றாரு, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்க என்ன செய்யுமா? அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். அது மாத்திரம் அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரின் பாருங்க, இதெல்லாம் நீங்க செய்யும்போது எப்படி இருப்பீங்கன்னா தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருப்போம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கும்போது அவர் பாருங்க அடுத்து அப்படியே ஆசீர்வதிச்சுக்கினே வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் கர்த்தர் உனக்கு உண்டான எல்லாம் வச்சிடும். ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் பாருங்க, அவர் கூட ஆசீர்வதிக்கப்படுனாரு,
உன் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும்னாரு. நீ போகும்போது ஆசீர்வாதமா இருப்ப, திரும்பும்போது ஆசீர்வாதமா இருப்ப, செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அதுக்கப்புறம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவ பிள்ளையாய் மாறுகிற போது 11வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் பாருங்களேன், ஆண்டவர் பாருங்களேன் நமக்கு கொடுப்பேன்னு எப்பயோ ஆபிரகாம் கிட்ட சொன்னாராம். ஆபிரகாமே பயப்படாத, உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு பார்த்து சொன்னார், பயப்படாத, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். யாக்கோபை பார்த்து சொன்னார், பயப்படாத, உன் சந்ததியை நான். பாருங்களேன், நம்மெல்லாம் ஆசீர்வாதத்தின் சந்ததிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முற்பிதாக்களுக்கு செய்த ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்தங்களும் நமக்கு இந்த நாட்கள்ல வருமா? ஏசாயா 58:14 சொல்லும்போது சொல்றாரு, நான் என்ன செய்வேன், உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன். என்னதான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், உன் பிள்ளைங்களெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. அப்போ கட்டாயம் என்ன செய்வார், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார், நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார், சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். ஃபஸ்ட்டுங்க 58:14, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். பாருங்களேன், கர்த்தருடைய வாய் சொல்லிடுச்சான், நான் என்ன செய்வேன், உங்கள் அப்பாங்களுக்கு எல்லாம் என்ன வாக்கு பண்ணணும் அதெல்லாம் என்ன செய்வேன். அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்குரியதாய் மாறுகிறது. ஏசாமி இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வாங்கி தராரு. எல்லாம் ஆபிரகாமுக்கு பண்ண ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நம்முடையதாய். அப்போ ஒவ்வொரு நாளும் பாருங்க, இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற போது அவர் சொல்கிறார், நான் உன்னை பூரணமாய் ஆசீர்வதிப்பேன், தேவசனமாய் அழைக்கப்படுவாய். ஏசாயா 62:1-2 வசனங்களை சொல்லுகிறபடி கர்த்தருடைய வாய் சொல்லுகிற புது நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய். எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுங்களா? கர்த்தருடைய வாய் சொல்லுகிற புது நாமம், புது, இதுவரைக்கும் அந்த நாமம் உனக்கு தரிக்கப்படவில்லை. கர்த்தர் சொல்றாரு, நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு, புது நாமம். என்னது, ஒன்றும் இல்லாமல் போராடிட்டு இருக்கிறியா, உன் அம்மான்னு கூப்பிடுறது ஒரு பிள்ளையை கொடுப்பான். ஆமேன்னு சொல்ல என்ன நாமம் அது? புது நாமம். வாழ்வில் அது வரைக்கும் அழைக்கப்படாத ஒரு நாமம். ஆண்டவர் பாருங்க, ஒன்றும் இல்லாமல் போராடிட்டு இருக்கிறியா, கர்த்தர் உன்னை மனவாட்டியேன்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையை கட்டு எடுப்பார். அது என்ன நாமமோ? புது நாமம். இதுவரைக்கும் இருந்த நாமம் அல்ல. சகேயினுடைய வாழ்விலே அது வரைக்கும் அவனுக்கு பேர் என்னது? சகேயை பொறுத்த வரைக்கும் ஊருக்காரெல்லாம் சொன்னான், ஏமாத்துக்காரன், திருடன். ஆனால் ஏசாமி என்ன சொன்னாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். கர்த்தர் நம்மளை அப்படி ஆசீர்வாதி. புது நாமம். பயங்கரமான காரியங்களை செய்கிற போது தேவன் இறங்கி வந்து என்ன செய்வாரா, தம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுகிற போது அப்படி ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக. ஊர்ல எல்லாம் இப்ப பரவாயில்ல, இப்ப ஊர்ல எல்லாம் ஆரம்ப காலங்களெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஆள் மாடி வீடு கட்டியிருந்தான்னா அவங்க குடும்பமே அந்த மாடி வீட்டு குடும்பம் தான் அழைப்பாங்க. தெரியுமா உங்களுக்கெல்லாம்? அப்போல்லாம் அப்படிதான் இருக்கும். ஒரே ஒரு வீடு தான் இருக்கும், மாடி வீடு. அந்த குடும்பமே என்ன செய்யும், அப்படிதான் கூப்பிடுவாங்க. அவங்க அந்த மாடி வீட்டுக்காரங்களா அப்படின்வாங்க. அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். பாருங்க, உங்க தெருவில் அந்த ஆடிக்கார் வச்சிருப்பாங்களா, அவங்களா? எப்படி சொல்றீங்களா? ஆமான்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தில். ஏதோ பழைய கதையே சொல்லின்னு இருக்காதீங்க. கர்த்தர் புது 2025 கொண்டு வந்து விட்டுருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அருளுகிற அந்த பலன் உனக்கு நம்பிக்கை பெருகும். கர்த்தர் செய்வார்ன்ற நம்பிக்கை பெருகும். விசுவாசம் கர்த்தரால பெருகும். விசுவாசம் நம்பிக்கையும் பெருக பெருக உன் வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் பெருகி கொண்டே இருக்கும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, பரிபூரண நன்மை, எல்லாவற்றிலும் பரிபூரண நன்மை தருகிறது மாத்திரல்ல, கடைசியா முடிக்கும் போது சொல்லுகிறார், உன்னை வாலாக்காம தலையாக்க. அல்லேலூயா. அந்த தலை அதிகாரம் உள்ளது, தலை ஆளுகை செய்யும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். கர்த்தர் நம்மளை அப்படிதான் வைப்பார். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் அதிகாரத்துக்கு மேல அதிகாரம். கர்த்தர் என்ன செய்வாரா,
பாட்டு மாத்திரம் பாடுறோம் பாருங்க, மேலே மேலே மேலே. கர்த்தர் என்ன செய்வார்? இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு உயர்த்துவார். ஒன்னே ஒன்று தான், தேவ பிள்ளையாய் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படி, தெய்வ பிள்ளையாய் விளங்க பண்ணு. கர்த்தர் உன் வாழ்விலே மகிமையானவைகளை செய்வார்.